4ஆம் தேதி நவம்பரிலிருந்து 4ஆம் தேதி டிசம்பருக்குள்ளார கணக்கீடு படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து தர வேண்டும். எல்லாரும், அது அமைச்சர்களாக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், சாதாரண குடிமகனாக இருக்கட்டும், வழக்கறிஞராகட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லோரும் கணக்கீடு படிவத்தை நிரப்பி தர வேண்டும். நிரப்பி தரவில்லை என்றால் 30வது நாள் முடிஞ்ச பிறகு நீங்கள் வாக்காளராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் புதியதாக படிவம் 6ல் என்னை வாக்காளராக புதியதாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்க வேண்டும். அது எப்படி 6 மாசத்துல நான் கணக்கு எடுத்துக்குவேன்? இரண்டாவது, பீகார் மாநிலத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டோம், அதனால சில மாறுதல்களை செய்திருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இந்த உத்தரவில், அதாவது பீகார் மாநிலத்திற்கு அவர்கள் வெளியிட்ட அறிக்கை 24 ஜூன் 2025. உச்சநீதிமன்றத்தில் பல கட்டமாக அந்த விசாரணை நடக்கிற போது அதிலிருந்து நாங்கள் பெற்ற பாடங்களை வைத்து சில மாறுதல்களோட தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. மாறுதல்கள், அவர்கள் தந்த மாறுதல்கள் அதைவிட அதிக குழப்பத்தை விளைவிப்பதாக இருக்கு. அதாவது 7/12/2025 அன்னைக்கு டிராப்ட் எலக்டோரல் ரோல் வெளியிடுவாங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு ERO என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமான வாக்காளர் பதிவு அதிகாரி நோட்டீஸ் கொடுப்பாரு. நீங்க கொடுத்த எனுமரேஷன் ஃபார்ம்ல எனக்கு திருப்தி இல்ல, அது எங்க டேட்டா பேஸோட ஒத்து போல, அந்த டேட்டா பேஸ் எதுன்னு யாரும் சொல்லல, இந்த டேட்டா பேஸோட உங்களுடைய பெயர் ஒத்து போகவில்லை, எனவே நீங்கள் பிறப்பு சான்றிதழ் கொடுங்கள், இருப்பிட சான்றிதழ் கொடுங்கன்னு யாரை வேணாலும் கேட்கலாம். யாரை கேட்பாரு, எப்ப கேட்பாரு, அதுக்கான நோட்டீஸ் ஃபார்ம் என்ன, எந்த ஃபார்ம்ல திருப்பி தரணும், யாருக்கிட்ட தரணும், BLO வந்து வாங்கிட்டு போவாரா, ERO ஆபீஸ்க்கு இவங்களே கொண்டு போய் தரணுமா என்ற கேள்விகளுக்கு எந்த விளக்கமும் இந்த 27/10/2025 அறிவிப்பில் சொல்லப்படவில்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க? இதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது BJPயோ இதை சரி என்று சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் எப்படி இதை சரின்னு சொல்லுவாங்க? இதற்கான விளக்கத்தை யாராவது கேட்டு பெற்றார்களா? யாரும் கிடையாது. எனவே 27/10/2025 கொடுக்கப்பட்ட வழிமுறை அதிக ஓட்டுகளை நிச்சயமாக நீக்குவதற்கு வழிகாட்டும்.